எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேடி தண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு தான் நாம் ஒரு கட்டிங் போடலாம். ஒருத்தர் 10 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படி பெர்ஃபெக்டாக போடுறது அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது எதனால் பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிச்சமான நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸு கட்டிங் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்னங்க நீங்கள் கட்டிங் போட்டுட்டீங்க, நான் கட்டிங் வீடியோன்னு நினச்சில நான் இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே ஐகார்டில் ஸ்மார்ட் ப்ளவுஸ் கட்டிங், அதாவது ப்ளவுஸ் கட்டிங் தெரியும். அதை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக இன்ச் டேப்பு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய ப்ளவுஸ் மாதிரியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஃபிட்டிங்காக கட் பண்ணுறதுங்கிறத மேலே ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணது தான் இந்தனது. ஓகேங்களா? இப்போது ஒருத்தர் 10 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன். மீதி நம்மக்கிட்ட அவங்களோட ப்ளவுஸ் எத்தனை இருந்தாலும் நமக்கு நோ ப்ராப்ளம். அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத தான் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? இப்போ இது அவங்க கொடுத்த ப்ளவுஸ். ஓகேங்களா? நம்ம வழக்கமாக இந்த கரைப்பகுதியும் சேர்ந்தா மாதிரி ஹைட்டில் இருக்கிற மாதிரி தான் போடுவோம். நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே எத்தனை ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் அப்படியே விரிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே நான் இன்னொரு ப்ளவுஸ் இது மாதிரி விரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதில் எத்தனை விரிச்சிருக்கேன், லைனிங் கிளாத்துன்றதுனால இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ விரிச்சிருக்கிறேன். ஏன்னா இது லாஸ்ட்டில் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதனால தான். ஓகே, இது மாதிரி இந்த ஃபோல்டிங் இந்த ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் 5 ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மீதி 4 ப்ளவுஸை இது மாதிரி ஒன்று மேலே ஒன்றா போட்டு வச்சிடணும். ஓகே, இதில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணால் சரியாக தெரியாது, அதனால நான் இதிலையே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பின்துண்டு பகுதி இருக்குது இல்லையா, இந்த பின்துண்டு பகுதியை கீழ்ப்பகுதியில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பின்துண்டு பகுதியை இந்த கீழே இருக்கிற இந்த இடத்தோட அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடம் கரெக்டாக இருக்கிற மாதிரி, இங்கே எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது, இது மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், இதை இப்படி போடும்போதே இந்த கழுத்தை தூக்கி இது மாதிரி கிராஸாக எடுத்துடுறது, நெக்ஸ்ட்டு இந்த இதை இப்படி இன்னும் கொஞ்சம் ஏற்றி எடுத்துறது, கீழே இடம் விட்டுறது, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் பண்ணுவாங்க. நாம் கட் பண்ண துணியை போட்டு இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். அதாவது நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு அதை டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணாலும் உங்களுடைய ப்ளவுஸோட சைஸ் அப்படியே மாறிடும். அதனால இங்கே பாருங்கள், இதை கரெக்டாக இது மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சில பேர் இதை அப்படியே மார்க் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த மார்க் பண்ணும்போது நம்ம டீஸோ சாக் பீஸோ அதை வச்சு நாம் மார்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுவே 1/4 இன்ச்சை பிடிச்சிரும். நாம் என்ன பண்ணுவோம், அந்த மார்க் பண்ண தடம் மேலேயே நாம் என்ன பண்ணுவோம், அதை மார்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அது செய்யக்கூடாது. இது மாதிரி நாம் போட்டுட்டோம். இது இதனுடைய பேக் சைடு, இதனுடைய முன்துண்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த ஆர்ம் ஹோல் இதுக்கு உள்பக்கம் போகிற மாதிரி நான் இது மாதிரி போடுறேன். எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுதோ நான் அந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது 80 சென்டிமீட்டர் தான். இந்த ப்ளவுஸ் பிட்டு 80 சென்டிமீட்டர் தான், 1 மீட்டர் கிடையாது. ஓகேங்களா? இதை நான் இங்கே கொண்டு போய் போடும்போது எனக்கு என்ன ஆகுனா, கீழே எனக்கு ஸ்லீவ் பத்தாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி போடுறேன். எனக்கு இந்த மாதிரி போடும்போது எனக்கு நிறைய கிளாத் மிச்சமாகும். ஓகேங்களா? ஓகே,
இப்போ நான் இங்கே இந்த கையை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, 4ஆக மடிச்சுட்டு தான் நாம் வந்து போடணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போதுமானதை பார்த்துக்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் போதுமான்னு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாகவே இருக்குங்க பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நேராக பார்த்தா இதிலேருந்து எந்த இடத்துலையுமே எனக்கு டச் ஆகலை. ஓகேங்களா? அதனால் இதை நான் அப்படியே எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதுக்கும் குண்டூசி போடுறேன். இதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக இந்த இடம் நிற்கிதா, இது வந்து இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி இல்லாமல் கரெக்டாக இந்த ஷேப் நாம் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி குண்டூசி போட்டுக்கணும். இப்போ போட்டாச்சு. இங்கே பாருங்கள், முன்துண்டு பின்துண்டு இந்த ரெண்டையுமே நான் இங்கே போட்டுக்கிட்டேன். இப்போ இப்படி போடுறதுல நமக்கு என்ன கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது மாதிரி கரெக்டாக போட தெரியாது, அதாவது இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் இதை அப்படியே போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இது எந்த இடத்துலையும் மாறக்கூடாது இல்லையா? அப்போது நாம் இந்த குண்டூசி போட்டிருக்கிறதுனால எந்த அளவுகளுமே நமக்கு மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் துணியில் நாம் வந்து என்ன பண்ணலாம், கட்டிங் போட்டுடலாம். இப்போ இதை நான் வந்து கட்டிங் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து எந்த விதமான ஒரு இடமுமே நாம் விடக்கூடாது. நம்ம அந்த எட்ஜில் அப்படியே போயிடணும். இப்போ பாருங்கள், இப்போ நாம் கட்டிங் போட்டதில் இந்த க்ரீன் கலர் துணி வந்து இந்த பேக் சைடில் எந்த இடத்துலையுமே நமக்கு எக்ஸஸாக தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த சைடு இருந்தால் பரவாயில்ல, நமக்கு தையலுக்கு போயிடும். இதையே நீங்கள் இங்கே வந்து மேலே ஏற்றி எடுத்தீங்க அப்படின்னா என்னாகும், அக்குள்ள வந்து துணியெலாம் சுருக்க விழுகும். அதனால நாம் என்ன பண்ணணும், இந்த கட்டிங் போடும்போது இந்த ஒரு நூல் இதிலிருந்து, அதாவது இந்த பிங்க் கலரில் கட்டானாலும் கட்டாகலாமே ஒழிய இதிலிருந்து இடம் விட்டுட்டு நாம் க்ரீன் கலரில் துணியை விட்டு கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது நம்ம பேக் துண்டு கட் பண்ணி முடித்ததுமே அடுத்த செகண்டு பாருங்கள், இங்கே அந்த பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நாட்ச் போடுறதுக்கு கொடுத்துருக்கிற இடத்த நாட்ச் போட்டுக்கிறோம். அப்போ இதற்கான அளவுகளை இதிலிருந்து எல்லாமே எடுத்துட்டோம். நான் இப்போ ஒரு ப்ளவுஸில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 4 ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மாதிரி தான் போட்டு எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இதுக்கான கட்டிங் போடுறோம். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இது எந்த இடத்துலையுமே இந்த துணிக்கு வெளியில் வந்துடக்கூடாது. கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், கொஞ்சம் தெரியுது இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போது டெய்லரிங்கை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் இது மாதிரி ஓகே, நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் 10 துணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு துணிக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை, நான் வந்து எனக்கு மட்டும்தான் தைக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி இது மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங்னா நார்மல் பேப்பரில் போட்டுறக்கூடாது. நல்ல சார்ட் பேப்பர் மாதிரி திக்காக இருக்கிற பேப்பரில் வந்து போட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இது மாதிரி கட்டிங் வந்து ஒரு 2 மினிட்ஸில் உங்கள் ப்ளவுஸுக்கான கட்டிங் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் இந்த மார்க்கிங் எல்லாம் நீங்கள் அதிலே பண்ணி வச்சுருங்க. அப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எடுத்தோமா அதை கட் பண்ணிவிட்டு வச்சோமா, அவ்வளோதான்.
ஒருவேளை அந்த பேப்பர் கட்டிங்கில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் தைச்சோன்னா ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அது எந்த இடங்கிறத மார்க் மட்டும் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் கம்மி பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, நான் வந்து ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். ப்ளவுஸுக்கும் எடுக்கிறேன், சுடிதாருக்கும் எடுக்கிறேன். ப்ளவுஸுக்கு வந்து 300 ருபீஸ், சுடிதாருக்கு 300 ருபீஸ். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் பார்த்துட்டு டவுட்டு எவ்வளோ இருந்தாலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கேட்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முழுமையாக தெரியணும், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, மேலே பாருங்கள் ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகார்டு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும். நீங்கள் அதன் மூலமாக என்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம், கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 கிளாஸும் ஒரே டயத்தில் ஜாயின் பண்ணிங்கன்னா 500 தான், 100 ரூபாய் ஆஃபர். ஓகேங்களா? ஓகே, நாம் இதுக்கு போயிடலாம். இப்போ இது நம்ம ஃபுல்லாகவே இப்போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அந்த மார்க்கிங் அதை வந்து இது மாதிரி பண்ணிக்கிறோம். 3 டாட் இருக்கும் இல்லையா, 3 டாட்டோட மார்க்கிங்குமே எனக்கு இந்த 3 இடங்களில் இருக்குது. அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எந்த டாட்டு எங்கே வரணுன்றதுக்கு ஒரு நாட்ச் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இந்த எல்லாமே செஞ்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, இதுவும் நமக்கு முடிஞ்சு. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஸ்லீவ் மட்டும்தான். ஓகேங்களா? 4 ஃபோல்டிங் பண்ணி போடணும், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வேளை பிகினர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுன்றதுக்காக இதை சொல்கிறேன். 4 போட்டுக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்ச இந்த ஸ்லீவ் கட்டிங் அதை இது மேலே தூக்கி இது மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு பெர்ஃபெக்டாக இதே சைஸ் நமக்கு வருது பாருங்கள். இந்த தையலுக்கான பகுதியில் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் குண்டு ஊசிலாம் குத்த தேவையில்லை. தூக்கி ஒரு வெயிட்டை வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நாம் மார்க் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த சென்டர் நாட்ச் போடணும். சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. கீழே பட்டி போடுறதுக்கு நாம் எவ்வளோ இடம் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டிங் போடணும். இப்படி கட்டிங் போடும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. ரொம்பவே சூப்பராக கட்டிங் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு டைம் சேவ் ஆகும், துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.